Hello friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சிங்கிள் ஃபேஸ் கம்ப்ரஸர்ல LRA ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த LRA வச்சு நம்ம டன்னேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? கன்வர்ட் LRA to tonnage. ஃபர்ஸ்ட் நம்ம LRA னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். LRA னா லாக்டு ரோட்டார் ஆம்பரேஜ். நம்ம கரண்ட்னு சொல்லலாம். கரண்ட்டை தான் வந்து நம்ம ஆம்ப்ஸ்னு டினோட் பண்றோம். அதனால லாக்டு ரோட்டார் ஆம்ப்ஸ். ஓகே. இது வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ரஸர்ல வந்து LRA வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. இது வந்து 37 LRA கொடுத்துருந்தாங்கன்னா டிவைடட் பை 36 ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.02 சொல்லிட்டு வருது. சரி ஓகே, நியர்பை பார்த்தீங்கன்னா இது வந்து 110 கிட்ட இருக்கிறதுனால இது வந்து 110. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 51.3 LRA டிவைடட் பை 36 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.42 இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா 1.5 டன் நியர்பை இருக்கிறதால நம்ம 1.5 டன் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 54 LRA டிவைடட் பை 36 ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 இருக்குது. ஸோ 1.5 டன் பார்த்தீங்கன்னா 72 LRA இருக்குது டிவைடட் பை 36 உங்களுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 வருது. ஸோ 2 டன். ஸோ ஈஸியாக உங்ககிட்ட ஒரு கம்ப்ரஸர் இருந்ததுன்னா அந்த LRA நம்பரை வச்சு ஈஸியாக நீங்கள் வந்து டன்னேஜை கால்குலேட் பண்ணிடுவீங்க. ஸோ இது டிவைடட் பை 36 இது 36 என்னன்னு பார்த்தீங்கன்னா HVACல யூஸ் பண்ணுற தம்பு. நம்ம சிங்கிள் ஃபேஸ் கம்ப்ரஸர் இருக்குது. அவருக்கு வந்து அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 230 வருது. 230 வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ரஸர் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்றதுன்னா வந்து ஸ்டார்ட் ஆகும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த LRA வந்து நமக்கு வந்து கரெக்டாக தெரியும். வந்து இன்ஸ்டன்ட்லி டூரிங் ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்ம வந்து ரொட்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு கரண்ட் இருக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து LRAன்னு சொல்லிட்டு சொல்றது, லாக்டு ரோட்டார் ஆம்ப்ஸ்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது. LRAவை எப்படி டன்னேஜாக கன்வெர்ட் பண்ணுறது நம்ம பார்த்தாச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து மாடல் நம்பர் ஆஃப் த யூனிட். இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாடல் நம்பர் சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாடல் நம்பரை வச்சு நம்ம எப்படி டன்னேஜ் கண்டுபிடிக்கிறது? இது பார்த்தீங்கன்னா அந்த மாடல் நம்பரை வந்து AS182BUன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து ASன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஏரியா போடுது. இந்த இடத்துல வந்து 18 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து 18,000 BTU. BTUன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி என்னன்னு சொல்லி தெரியும், பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட். ஓகே, இது நம்பர் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டார் ரேட்டிங் வந்து மென்ஷன் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல வந்து 3 இருக்குதுன்னா 3 ஸ்டார் மென்ஷன் பண்ணுது. இந்த இடத்துல 4 இருந்ததுன்னா 4 ஸ்டார் குறிக்கிறது, 5 இருந்ததுன்னா 5 ஸ்டார் யூனிட் சொல்லிட்டு ஆடுறது. ஓகே, இப்போ இது வந்து இந்த இடத்துல 18 சொல்லி போட்டிருக்காங்க. இதே இந்த இடத்துல வந்து 12 இருக்குதுன்னா இது வந்து 1 டன், 18 இருந்ததுன்னா 1.5 டன், 24 இருந்ததுன்னா 2 டன், 10 இருந்ததுன்னா 2.5 டன், 36 இருந்ததுன்னா 3 டன், 42 இருந்ததுன்னா 3.5 டன். சில யூனிட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நம்பர் இருக்கும். இந்த மாடல் நம்பரை வச்சு நம்ம வந்து கால்குலேட் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். நம்ம என்ன டன்னேஜ் கஸ்டமர் யூஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஒரு சில சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மாடல் நம்பர் இருக்காது, இன்டோர்லேயும் இருக்காது, அவுட்டோர்லேயும் வந்து இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெயில் படம் வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷன் லேபிள்லாம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து காணாமல் போயிடும். ரெண்டாவது வந்து சர்வீஸ் பண்ணும்போது வாட்டர் வாஷ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் லேபிள் இருக்காது. ஐடென்டிஃபிகேஷன் லேபிள் இல்லாத பட்சத்தில் தான் இந்த கம்ப்ரஸரில் வந்து LRA சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம எப்படி சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். LRA இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து என்ன டன்னேஜ் கஸ்டமர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அந்த டன்னேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன கெப்பாசிட்டி யூஸ் பண்ணணும், அந்த டன்னேஜ் வந்து நம்ம எவ்வளோ கேஸ் சார்ஜிங் பண்ணணும், இது எல்லாமே வந்து இது தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம வந்து பண்ண முடியுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக புரிஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன்னா இது இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து சிங்கிள் ஃபேஸ் கம்ப்ரஸர் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஃபேஸ் கம்ப்ரஸர் நம்ம எப்படி வந்து LRA கால்குலேட் பண்ணி நம்ம கம்ப்ரஸரோட டன்னேஜ் கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.